ராஜஸ்தானி பூரியும் சன்னா மசாலாவும் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு தடிமன் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அட்டகாசமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ராஜஸ்தானி பூரியும் சன்னா மசாலாவும் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக. வாங்க எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதாவது 120 ml கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி, சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, நல்ல சூடு இருந்தால் போதும். இதை அப்படியே ஒரு கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அந்த 10 நிமிஷம் கேப்பில் நம்ம சென்னா வேக வச்சுட்டு சென்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். சென்னா மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சென்னா வேக விடணுங்க. சென்னா வேக விடுறதுக்கு முன்னாடி சென்னா பார்த்தீங்கன்னா ஊற விட்டு வச்சுக்கணும். 8 மணி நேரம் ஊறணும். நான் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். ஒயிட் சென்னா தான் எடுத்திருக்கேன். 250 கிராம் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம குக்கரில் மாற்றிட்டு ஊற விட்டுடலாம். ஒன்று கருப்பு கொண்ட கடலையும் இருக்குது, இதில் கலந்துருக்கு. அது பரவாயில்ல, உடம்புக்கு நல்லது தான். தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதனால் அப்படியே கொட்டிடுறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சென்னா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் மேலே நிற்கிது, அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். குக்கர் நான் மூடி போட்டு வச்சுட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 இல்லைனா 6 விசில் விட்டுக்கோங்க. சென்னா வந்து நல்லா வேகணும், அதாவது நெசுக்குனா நெசுங்கணும், அந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சுக்கணும். அது வேகிறதுக்குள்ளார நான் வெங்காயம்லாம் நறுக்கலான்னு இருக்கேன். இல்லை, அவங்களுக்கு காட்டணும்ல, இது நான் சாப்பரில் தான் போட போகிறேன். இந்த வெங்காயம் இந்த சைஸில் நான் 2 வெங்காயம் எடுத்துட்டேன். கோடு போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் மேலே. அதை சாப்பரில் போட போகிறேன்னு சொல்லிட்டேன்ல. கொத்தமல்லி நறுக்கி வச்சுட்டேன். தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் சென்னாக்கு. சாப்பரில் போட்டால் அந்த மாதிரி கோடு போடணுமா என்ன? ஆமாம், இப்போ பிச்சு போடுவேன் பாரு. ஓ, அதை அரைஞ்சி வச்சுருக்கேன். எனக்கு நான் இதில் பார்க்குறதுக்கு எனக்கு எதுவும் கோடுலாம் இல்லை தான் பாரு. அவங்களுக்கு சைஸ் தெரியணும் இல்லையா? நீங்கள் வெங்காயம் காட்டவே இல்லையேன்னு சொல்லுவாங்களே, அதுக்காக தான் நான் காட்டிடுறேன். ஆறா பொழந்து வச்சுருக்கேன். நான் 2 வெங்காயம்ங்கிறதுனால அதை அப்படியே போட்டுட்டேன். சாப்பர் இருக்கனால நான் சாப்பரில் போட்டுறேன். சாப்பர்லனா நம்ம கத்தியில் தான் பொடியே நறுக்கணும். இப்போ இதை சாப் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா சாப் ஆகிடுச்சு, பார்க்கும்போதே தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது. இந்த சாப்பர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம மசாலாவும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குக்கரை நான் அந்த அடுப்புக்கு மாற்றிடுறேன். அது எடுத்துன்னு அந்த அடுப்பில் வச்சுருக்கலாம்ல? வச்சுருக்கலாம், சூடாகட்டுமே. இப்போ என்ன அதில் என்ன கஷ்டம்? சென்னா மசாலா செய்கிறதுக்கு நான் பேன் தாங்க யூஸ் பண்ணுறேன். சேர்ந்தா போல் நம்ம செஞ்சோம்னா அப்படியே சீக்கிரம் வேலை ஆகிடும். பேன் சூடாகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 2 பிரியாணி இலை, சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் நான் 2 சேர்க்குறேன். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, இதை 2-3 உடச்சி போட்டுக்கலாம். பொரியட்டும் மசாலாலாம். மசாலா ஐட்டம்னா நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம வெங்காயம் சேர்த்து விட்டுடலாம். சாப்பர்லேயே அப்படியே ஒட்டி பிடிச்சிது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும், ஏன்னா பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா பொடிசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்குது. சப்போஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் சால்ட்டு தூவி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். இது வேறு திடீர்னு விசில் அடிச்சு எனக்கு ஷாக் கொடுக்கும். நான் பக்கத்தில் கை வச்சிட்ருக்கிறேன். 2 மிளகாயும் நான் 2ஆக கீறி போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சுங்க. வெங்காயமும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைச்ச தக்காளியே சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு. இந்த ஜார் அப்படியே இருக்கட்டும், நம்ம கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி நான் ஒரு 2 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வருது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்.
உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலர் கொடுக்கும், காரம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடுங்க. மசாலா சேர்க்கும் பொழுது எப்போவுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம தக்காளி அரைச்ச ஜார்லேயே நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. குக்கர் இறக்கிட்ட போல். குக்கர் இறக்கிட்டேன், இன்னும் ப்ரெஷர் அடங்கணும். அடங்கினா தான் சென்னா இதில் சேர்க்க முடியும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. சென்னா நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. இதை பாருங்கள், நம்ம இப்போ கையில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு நசுக்கி காட்டுறேன். இந்த மாதிரி நசுங்கணும். வேக வச்சா பெருசாகிடுமா அது? இல்லை, அப்படியே தான் இருக்குது. நசுங்கணும், அதாவது மாவு மாதிரி நல்லா நசுங்கணும், அந்த அளவுக்கு வேக வைக்கணும். கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கே, ஊற வச்சாலே அது ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இதிலேருந்து நான் கொஞ்சம் 2 குழிக்கரண்டி அளவு, சின்ன குழிக்கரண்டி கணக்கு வச்சுங்க. நான் இந்த ஸ்பூன்லேயே அள்ளி போட்டுறேன். இதை நம்ம ஒரு சுற்று ஓட்டி எடுத்துக்கணும். எதுக்கு அது? திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். இந்த மாதிரி 1-2 ரொம்ப நைஸாக அரைப்படக்கூடாது, 1-2 இருக்கணும். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது, எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சிட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் மசாலா கிரேவி. இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சூடாக இருக்குது, அதான் கை வைக்க முடியல. சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு கலக்கு கலந்துருங்க. இப்போ இந்த சென்னாவை நம்ம சேர்க்கணும். அதில் இருக்க தண்ணியை நான் கொஞ்சம் ஜாரில் சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஜாரில் ஒட்டிகிட்ருக்கு, அதுக்காக. இப்போ மீதி இருக்க இந்த சென்னாவை இதில் சேர்த்துறேன். இந்த ஜாரில் இருக்கிற தண்ணியும் அப்படியே லைட்டாக கலக்கிட்டு அதில் சேர்த்துடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரமாக சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை, இந்த மசாலாவுக்கு காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். உப்பு நம்ம இப்போ சேர்த்து விட்டுடலாம். ஏற்கனவே சென்னா வேக வைக்கும் பொழுது 1 டீஸ்பூன் சேர்த்தேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிக்கும் பொழுது உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சென்னா மசாலா கிரேவி பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும். சென்னா மசாலா பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தடவை அப்படியே கலந்து விடுங்க. எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரும். சென்னா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. அப்படி தான் வரணும். நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு சென்னா இந்த மாதிரி முழுசாக வேணான்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சென்னாவை அரைச்சி சேர்த்துட்டேன் 1-2, அதனால மீதி எல்லாமே முழுசாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு வாசனை வருது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே கொதிச்சிட்ருக்கு. ஒரு தடவை லைட்டாக அப்படி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சென்னா மசாலா ரெடி. நல்ல ஒரு ஸ்மெல், ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குது, சாப்பிட்டா வாய் வந்துடும். இப்போ இதை நம்ம இறக்கி மூடி வச்சுட்டு பூரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் எண்ணெய் வச்சுடுறேன் ஸ்டவ்வில். எண்ணெய் வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா டக்குன்னு வேலை முடிச்சிடலாம். அதனால் இந்த அடுப்பில் மாற்றி விட்டுறேன். சும்மா தான் மாற்றி போடுறேன். உடனே அடுப்பில் மாற்றி விட்றேன்னா அடுப்பு எரியுதுன்னு நினச்சிடாதீங்க. ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் கேப் விட்டு மூடணும். அப்போ தான் அதுக்குள்ளே ஈரம் விழாமல் இருக்கும். இல்லைனா அப்படியே வேர்த்து விட்டா மாதிரி ஈரம் விழுந்து சென்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிடலாம். கடாய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. பொரிக்கிறதுக்கு தேவையான சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வு சிம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம பூரி மாவை பசைஞ்சிட்டு திரட்டி எடுத்துகிட்டு வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ரவையை ஊற விட்டு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஹாட் வாட்டரில் போட்டதுனால பாருங்கள், ரவை நல்லா ஊறி அப்படியே சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சேர்க்கும் பொழுது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஊறினோடனே பார்க்க தயிர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் சூடான தண்ணியில், அதனால் இந்த கெட்டி தயிர்னு வாங்கல அதே மாதிரி இருக்கு. நம்ம 1 கப்பு ரவை சேர்த்தோம், அதனால் 2 கப்பு இல்லை 3 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு தான் சேர்க்குறேன். எந்த கப்பில் ரவை சேர்க்குறீங்களோ அதே கப்புலேயே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ராஜஸ்தானி பூரியில் வந்து இது எல்லாமே சேர்ப்பாங்க. அந்த டேஸ்ட்டே தனி, ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ்
அதை சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்பைசியாக இருக்கும், அதுக்காக தான். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த ஈரப்பதத்திலேயே முதல்ல பிசைஞ்சிடுங்க. தேவைப்பட்டால் நார்மல் வாட்ரு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்க பிசையணும். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. அதில் சேர்த்துருந்த நம்ம ஆரம்பத்தில் ரவைக்கு சேர்த்த அந்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்தது. அதுவே பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நமக்கு லூஸாக தான் இருக்குது. நம்ம மாவு போட்டு திரட்டுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இதில் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம திரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசையும் பொழுது நம்ம சுத்தமாக எண்ணெயே சேர்க்கலைங்க. அதனால் மாவில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அடி எண்ணெயை தொட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டை எடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கையிலெல்லாம் ஒட்டும். அதுக்காக தான் சொன்னேன். ஒரு முறையும் இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டும் பொழுது கொஞ்சம் எண்ணெயில் கை வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உருட்டிக்கோங்க. இதை ஊற விடணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கோதுமை மாவு போட்டு தான் திரட்ட போகிறோம். நீங்கள் நார்மலாக பூரி எப்படி திரட்டுவீங்களோ அதே போல் தான். ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தடிமன் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசும் இல்லாமல் தடிமனும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி. இதே மாதிரி தான் நான் எல்லா மாவையும் திரட்ட போகிறேன். எண்ணெயை நம்ம சூடு பண்ணிட்டோம், நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெயை நான் சிம்மில் வச்சுட்டு பூரியை திரட்ட ஆரம்பித்தேங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயை நல்லா சூடாகிடுச்சு, பூரியை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம், அப்போ தான் நல்லா எழும்பி வரும். இந்த பூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையான அளவு மட்டும் திரட்டிக்கோங்க. திரட்டியெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. தேவையானதை திரட்டிட்டு நம்ம எண்ணெயில் ஒன்றா போட்டு எடுத்துடணும். மேலே எண்ணெயை வந்து எப்படி தெளித்து விட்டா மாதிரியே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த பூரி நல்லா எழும்பி வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முறுமுறுப்பாக இருக்கும். நல்லா ஆற விட்டு சாப்பிட்டாலும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் இந்த பூரி வந்து சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரவை சேர்த்துருக்கிறதுனால சூடாக இருக்கும் பொழுது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இந்த பூரியை நான் பிளேட்டில் வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் மீதம் இருக்கிற பூரியை நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே பூரி செஞ்சு எடுத்துட்டேன். இதை பாருங்கள், சூடாக இருக்கிற பூரி நல்லா எழும்பி அப்படியே நிற்கிது. இந்த 2 பூரியை நான் கடைசியாக பொரித்தேன், அதை காட்டணுன்னு தான் உங்களுக்கு தனியாக வச்சேன். இது பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே நான் பொரித்த பூரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஆனால் அமுங்கிடுச்சு. இது அப்படியே பிச்சோன்னா அவ்வளோ சாஃப்டாக அப்படியே இறங்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அப்படியே லேயர்லாம் நல்லாவே வந்து நமக்கு பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு சாஃப்டாக வருது. உள்ளே போட்ட அந்த இதெல்லாம் தெரியுது, நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணது எல்லாமே இதில் தெரியுது. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சன்னா வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். சன்னாவும் பாருங்கள் சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிருக்குது. அதுவும் இந்த ரவா பூரி, இந்த ராஜஸ்தானி ரவா பூரிக்கு சன்னா மசாலா சூப்பர் காம்பினேஷன். இப்போ நாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. பூரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சன்னாவும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்தது. ஆனால் சூடாக இருக்குது, அதனால் நான் லைட்டாக தொடுறேன். சன்னா ஒன்றாவது எடுத்துக்கோ. இருக்குது, சூடாக இருக்கே, வாயில் வச்சா சுடுங்க. அப்புறம் அதை டேஸ்ட் பண்ணலன்னு வாங்க. இல்லை எடுத்துட்டேன். அட்டகாசமாக இருக்குது. பூரி எப்படி இருக்குது? பூரியில் நம்ம சேர்த்த அந்த சில்லி ஃப்ளக்ஸு, கொத்தமல்லி, அந்த சீரகப்பொடி, அதோட ஃப்ளேவர்லாம் நல்லாவே தெரியுது. டேஸ்ட் அருமையாக இருக்குது. இதை சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிட முடியும், அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த சன்னா மசாலா இல்லை உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் வச்சு சாப்பிடும்பொழுது இன்னும் நமக்கு டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. சப்போஸ் காலையில் செய்ய நேரம் இல்லைனா கூட நைட்டு டின்னருக்கு செஞ்சிடலாம். அருமையாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த ரெசிபியை முடிச்சிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பாய் பாய்.